வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரைடன்ட் டெக் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஓ டேட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டிசம்பர் 21ல இருந்து டிசம்பர் 26 வரைக்கும் இந்த ஐபிஓ ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கறப்ப 10 ரூபீஸ் பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப லோயர் பேண்ட் 33 ரூபீஸும் அப்பர் பேண்ட் 35 ரூபீஸும் பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லார்ஜ் சைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டோட்டலா 400 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ அப்படின்ட்டு இங்க க்ரோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப என்எஸ்சி எஸ்எம்இல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளோ, போஸ்ட் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 2021ல இருந்து 23 வரைக்கும் இருக்க டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அசெட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 2021ல கம்பேர் பண்றப்ப 22ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, 23ல கம்மியா இருக்கு. பட் 13th அக்டோபர் 23ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெவன்யூ அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23லயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 2021ல மைனஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க, 22ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23லயும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப நெட்வொர்க் 2021 கம்பேர் பண்றப்ப 22, 23ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22ல கம்மி பண்ணிருக்காங்க, 22 கம்பேர் பண்றப்ப 23ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி பண்ணிருக்காங்க. பட் 31 அக்டோபர் 23ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2021ல மைனஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குறேன். ஸோ இந்த ஐபிஓ ஓப்பனிங் டேட் டிசம்பர் 21, 2023. ஐபிஓ க்ளோசிங் டேட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டிசம்பர் 26, 2023. பேசிக் அலாட்மெண்ட் டிசம்பர் 27, 2023. இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டிசம்பர் 28, 2023 ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா டிசம்பர் 28, 2023 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப டிசம்பர் 29, 2023. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 26 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ரீட்டைல் ட்ரேடரா இருக்கப்ப நம்ம 1,04,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 1,40,000 ரூபீஸ் நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ப்ரீ இஷ்யூ 92.48% இருக்கு. போஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணல. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 15/12/2023ல இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 40% அன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியமா இருந்தது. இன்னைக்கு 21/12/2023 அன்னைக்கு எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 140% வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்டிமேட் லிஸ்டிங் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 75 ரூபீஸ் இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப 40 ரூபீஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப நிப்டியோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ 20, 21 ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இருக்கிறனால இது ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. மினிமம் இதுல லோயர் பேண்டா இருக்க ஸோ இந்த 28% அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா கூட நல்ல ரிட்டர்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பட் 100% மேல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் அப்படின்னு பாக்குறப்ப 1,40,000 ரூபீஸ் தேவைப்படுது. நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல Angel One டிமேட் அக்கௌண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற மூலியமா நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.